எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து மசாலா வேர்க்கடலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னா இந்த மாதிரி மசாலா வேர்க்கடலை வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். வேர்க்கடலை வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. அது வந்து மஷ்ரூம் கப்பில் வந்து 3 கப்பு. 1 கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. அது வந்து 110 கிராம். அது 1/2 கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது வந்து 60 கிராமு. எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கலர் பொடி வந்து ஃபுட் கலர் வந்து ஒன்று கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் தொளித்து இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. இதுதான் வந்து பதம். இந்த பதம் வர்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கிட்டு அந்த வேர்க்கடலைலாம் எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து சின்னதாக ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். நல்லா பழகினவங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் மேலே வந்து அப்படியே லேசாக கொஞ்சமாக அந்த வேர்க்கடலையை எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றி போட்டு விட்ருங்க. அப்படியே நல்லா வந்து துருவி போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து 5 நிமிஷம் கண்டும் எதுவும் பண்ணாதீங்க. 5 நிமிஷம் கழித்து லேசாக இதை கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லா வறுந்ததுக்கப்புறம் எடுத்து டப்பாவில் போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க. நன்றி. வெங்காய வடகம் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். அது வந்து உளுந்தும் வெங்காயமும் கலந்து செஞ்சது. அது வந்து அப்பளத்துக்கு பதிலாக எண்ணெயை வந்து சூடு பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி வறுத்து லேஸ் ப்ரௌனில் வறுத்து எடுத்து வச்சிடலாம். இது விருந்தார ஆச்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப்பில் கொடுக்குற நம்பரை பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். நன்றி.